ஹே ஹலோ கைஸ், நம்ம வண்டி வாங்கி இன்னும் கோயிலுக்கு போகவே இல்லை. நம்ம வண்டி வாங்கினா கோயிலுக்கு போவோம். ஸோ எம்டி வாங்கியிருக்கோம், நின்றுட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு தான் போக போகிறோம் கைஸ். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹெல்மெட் போட்டு தான் பேசுகிறேன். ஓகே, நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பைக்லெஸ் பைக்கர் மாதிரி இருப்பேன் இந்த ஹெல்மெட்டு. ஆனால் அவர் என்னை விட ரொம்ப ஃபிட்டாக இருப்பார். பாருங்க கைஸ், எம்டி நிற்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வண்டிக்கு பூஜை போட போகிறோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அந்த விழாக்க பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இன்ட்ரோ பேசிட்டு என்னடா கோயிலுக்கு போகிறதே காட்டில் டேரெக்டாக பூஜை போட்டிருந்தேன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, சரி டைம் ஆகுதுன்னு வந்து டைமிங் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது லாக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூஜை பண்ணியாச்சு வண்டிக்கு. இப்போது வந்து திரும்பி வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ தான் லாக் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். கைஸ், எம்டி என்ன வாங்குறீங்கன்னா ஒரு என்ன ப்ளஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ் தருது கைஸ். சரியான மைலேஜ். அதுவும் நான் வந்து சிவிக் வச்சுன்னுட்டு இது வச்சிருக்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கு. இது செம்ம மைலேஜ் தருது. சிவிக் வந்து வெளியே எடுத்தா சாலிட்ரா, மினிமம் வெளியே எடுத்தா சாலிட்ரா 2500 இல்ல 3000 பெட்ரோல் போடுவேன் சிவிக். பட் போட்டோ ஷூட் நடக்குதா. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அது இல்லவே இல்லை. 200 போட்டாலே போதும். நம்ம சாலிட்ரா வண்டி எடுத்தா ஒரு 250 கிலோமீட்டர் அந்த மாதிரி தானே ஓட்டுவோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி கொஞ்சம் பெட்ரோல் இருக்குமா, அதனால நான் எவ்வளோ போடுறேன்னா ஒரு 200 இல்லை 250 போடுவேன். ஆனால் எனக்கு கரெக்டாக இருக்கு. MT-15 சைக்கிள் மாதிரி தான், ஈஸியாக நம்ம எங்கே வேணாலும் எடுத்துன்னு போகலாம். பெட்ரோல் பிரச்சனையே இல்லை, அந்த மாதிரி இருக்கு. உண்டா i20 மாலை பாருங்களேன் எப்படி இருக்குது ஆப்போசிட்ல. அதுதாங்க வலிச்சு ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷோரூம்ல சொன்னாங்க. ஸோ நம்மளும் அப்படியே வலிச்சு ஓட்டாமே இருக்கலாம், அந்த மாதிரி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமா ஒரு நாள் லாங் போகும்போது என்ன பண்ணேன், அவுட்டர் ரிங் ரோட்ல நல்லா முறுக்கி ஓட்டிட்டேன். முறுக்கி ஓட்டும் போது தான் சொன்னாங்க, முறுக்கினா எவ்வளோன்னா ரொம்ப ஸ்பீட்லாம் இல்லை, அந்த ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் முறுக்கூடாதுன்னாங்கல்ல, அதை வந்து நான் முறுக்கினேன். ஏன்னா ஸ்பீடு வந்து நான் அதிகமாக வந்து இன்னும் வண்டி வாங்கி அவங்க சொன்ன மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் பத்திரமா. ஏன்னா ஒரு 80 மேலே போகல இன்னும் இந்த வண்டியில். 80 மேலே போகவே இல்லை அந்த அளவுக்கு. எப்படி 177 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். டெஸ்ட்டாக இருக்குது தெரியுதா, 177 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். பட் இன்னும் நான் 80 மேலே போகல. அந்த 70 80 70 இதுக்குள்ளேயே தான் ஓட்டிட்டு இருக்கேன். அப்படியே நான் இவ்வளோ வந்து ரீச் பண்ணிட்டேன் இவ்வளோ ஸ்பீடை. அப்போ பார்த்துக்கோங்க. அவங்க சொன்ன மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அதிகமாக ஓட்டல. பட் அன்னைக்கு என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் கியர்ல வந்து சரன்னு வலிச்சிட்டேன். அந்த இனிஷியல் பிக்கப் தானே நம்மளுக்கு ஒரு வண்டி ஓட்டுற ஃபீலே நல்லா தரும். ஸோ சரன்னு வலிச்சிட்டேன். அப்புறமா என்ன பண்ணாங்க, இதே மாதிரி எம்டி வச்சிருக்க ஒரு பெரியவர் ஒருத்தர், அவர் என்ன சொன்னாரு, பெரியவர்னா வயசானவர் இல்லை, ஒரு அண்ணா, அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி அது உண்மைதான்டா, வண்டிலாம் ரொம்ப சவுண்ட் வருது, ஸ்டார்டிங்ல வலிச்சு வலிச்சு ஓட்டேன், ஸோ நீ வண்டி வலிச்சு வலிச்சு ஓட்டாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதனால இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை வலிச்சு வலிச்சு ஓட்டாம மெயின்டைன் பண்ணிருக்கோம் சர்வீஸ் விடுற வரைக்கும். பார்த்தீங்களா புது ஜீன் எப்படி இருக்கு. புது ஜீன் பிளாக் கலர் வண்டி ஃபுல்லா டஸ்ட் ஆயிடுது கைஸ். இந்த தார் எடுத்துட்டு, பிளாக் கலர் தார் எடுத்துட்டு அப்படியே சோஷியல் மீடியால வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க, பிளாக் கலர் வண்டி வாங்கக்கூடாது, அழுக்காவது மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. இந்த பிளாக் கலர் MT-15 பைக் எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டஸ்ட். கொஞ்சோண்டு டஸ்ட் போட்டாலும் தெரியுது கைஸ். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா PPF கோட்டிங் போட்டா தான் கரெக்டா இருக்கும். எல்லாரும் வந்தாங்க கைஸ். அப்புறம் ஃபேமிலியா வந்து நாங்க எல்லாம் வந்தோம் கோயிலுக்கு இன்னைக்கு. அப்புறமா நீங்க கேமரா மிரர்ல பார்த்துட்டு, ப்ரோ யாரு ப்ரோ பின்னாடி உட்காந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா நான் நினைச்சு கூடாதுல்ல. ஸோ நான் சொல்றேன், அவங்க எங்க அக்கா. ஸ்கார்பியோ பாருங்க, ரவுடிங்க போற கார். படத்துல எல்லாம் அப்படிதான் காட்டுவாங்க. போற டெஸ்டினேஷன் எங்கேயே இருக்கும், முன்னாடியே கத்திய சைட்ல விட்டு ஆட்டுன்னு வருவானுங்க. காமெடியா இருக்கும்ல அது. எப்படி அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிருக்காங்க அப்பெல்லாம். அது ஒரு மைண்ட் செட் போல. இத்தனைக்கும் இப்பனாச்சு ஃபுல்லா வண்டிங்க இருக்கு நம்ம சென்னையில இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்குமே இப்பெல்லாம் ஃபுல்லா டிராபிக்கா தான் இருக்கு. ஓகேவா, நிறைய வண்டிங்கெல்லாம் போகுது. இன்னும் அந்த சைடு திருவண்ணாமலை, விழுப்புரம் அந்த சைடு ஹைவே, அந்த ஊர்ல எல்லாம் இன்னும் காலியா தானே இருக்கும். நம்ம சென்னை மாதிரிலாம் இருக்காதுல்ல. ஸோ அப்படி பார்த்தா சென்னையில இருந்து ஒரு 60 கிலோமீட்டருக்கு இப்போ வரைக்கும் ஃபுல்லாவே டிராபிக்லாம் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த காலத்துல காலியா இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த காலத்துல சென்னையே அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அதிகமா வண்டிஸ் வந்து எப்படி சொல்றது, தூரமா வண்டிங்க போற மாதிரி தான் இருக்கும். இப்ப கனடாலலாம் எப்படி லாங்கா இருக்கும்ல ஒரு ரோடு, அப்போ தூரமா வண்டிங்க போகும்ல, அந்த மாதிரி இருக்கும் இப்போ சென்னையே. அப்படி இருக்கும்போது அப்போ இப்ப இருக்கிற வில்லேஜஸ்லாம் அப்போ இன்னும் எப்படி ரொம்ப பட்டிக்காடு மாதிரி இருந்திருக்கும். ஆனா அந்த இடத்துக்கே லொகேஷன் சீன் எப்படி வைப்பாங்கன்னா, சைட்ல கத்தியை விட்டு ஆட்டின்னு வரா மாதிரி சுத்தின்னு வருவானுங்க அங்க இருந்து. இவரு நான் அப்படி பாக்குறேன், செலிரியோலயே பறக்குறாரு தலைவர். பாத்தீங்களா. ஆனா இவ்வளோ இந்த கோயிலுக்கு நான் அடிக்கடி வருவேங்க. இவ்வளவு தூரம் வருவேன், நான் அடிக்கடி வருவேன்.
ஆனா கார்ல வரும்போது இந்த கோயிலுக்கு இவ்வளவு தூரம் நான் வந்துட்டு போற மாதிரியே தெரியாது கார்ல வர்றது. அதனால தான் கார்லாம் லாங்குக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு போல. அதே நான் இப்போ வண்டியில வந்திருக்கேன். தூரமே இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா நான் இப்போ டிராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த ஃபீல் தெரியுது. அது கார்ல வந்தோம்னா அப்படி தெரியாது எனக்குன்றேன். நான் டிஃப்ரெண்ட் நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஷேரிங் அண்ட் கேரிங். இப்போ பாருங்க 6th கியர்ல லாரி பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 காய்ஸ் 22 வீல் காய்ஸ். 2 வீலர் 4 வீலர் 4 வீலர். ஓ இதுதான் ஹெவி வெஹிக்கிள்ஸ் அப்படி சொல்லுவாங்க போல. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா 21 வீல் இதுக்கு பாத்துக்கோங்க. 2 4 4 4 8 16. காய்ஸ் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். சென்னையில இருந்து நீங்க பெரியபாளையம் வரீங்கன்னா அந்த வழி ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கான வழி ரெடில்ஸ் வந்து வரது இல்ல, இந்த சைடு திண்ணனூர் வந்து வரது, ஆவடி திண்ணனூர் இந்த சைடு வந்து வர வழியில வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே எப்படி இருக்குன்னா இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னா இந்த சைடு இந்த சைடு மரமா கரெக்டா வழி. இந்த இடம் எப்படி இருக்கு, ஏதோ பெரிய ஃபாரஸ்ட்ல வர மாதிரி இருக்கா. அந்த பாருங்க மேல இருந்து ஸ்கைல இருந்து அப்படியே வானத்துல இருந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மரம் ரோடு. இந்த மரம்லாம் வளர எவ்வளவு வருஷங்கள் ஆகும், எவ்வளவு தலைமுறையா இருக்கும் இவ்வளவு அடி மரம் வரணும்னா. ஒரு கேரம் போர்ட் பிளவுட் செய்யற மாதிரி இருக்கு பாருங்க. ஓகேவா, இவ்வளவு பெரிய மரங்கள் வளர்றதுக்கு எவ்வளவு காலம் ஆகும். பட் இதெல்லாம் எடுக்க போறாங்க இப்போ. ஏன்னா சொல்றதெல்லாம் எடுக்க போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா இடமே எடுத்துன்னு வராங்க தமிழ்நாட்டுல. மரங்கள்லாம் எடுத்துட்டு ரோடு எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. நீங்க கேட்கலாம் இவ்வளவு பெரிய மரம் வளர்ந்துருக்கு ஓகே அப்படி நேச்சுரலா அழகா இருக்கு இதெல்லாம் சொல்ற ஓகே, ஆனா உனக்கு எப்படிடா தெரியும் இது எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஆல்ரெடி இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே தெரியும் கைஸ். இந்த சைடு இருக்கிறவங்களுக்கு எப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இப்போ நான் காமிச்சேன் பாத்தீங்களா, அங்க இருந்து இன்னும் போற வழி தான் எடுக்கல. பட் இதுக்கு முன்னாடி வழிலாம் எடுத்துட்டாங்க. இப்போ எடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா ரோடு பண்றாங்க, பெருசா ஆக்குறாங்க ரோட, ஹைவேவா ஆக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அவுட்டர் ரிங் ரோடு வந்து இருக்கும் பாத்தீங்களா, சென்னை அவுட்டர் ரிங் ரோடு, நெமிழ்ச்சேரி வண்டலூர் டு மீஞ்சூர், அங்கிருந்து இறங்கி இப்போ ஐடி பார்க் வேற வந்துச்சு பட்டாபுராம்ல. ஸோ அங்கிருந்து அப்படியே பெரிய பாலத்துக்கும் ஹைவேவா கனெக்ட் பண்றாங்க. அந்த சைடு திருப்பதி ஹைவே வர வருது, எங்க வீட்டு பக்கமா போகும் அது. இன்னொன்னு வந்து இதையும் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. பாருங்க எவ்வளவு ஸ்பீடா வளருது காய்ஸ். 200 கிலோமீட்டர் ரீச் பண்ண போறோம். நான் 600 கிலோமீட்டர்லயே ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்டுறலான்னு இருக்கேன் காய்ஸ். எல்லாம் 1000 கிலோமீட்டர்ல விடுவாங்க, ஆனா நான் 600 கிலோமீட்டர்லயே விட்டுடலான்னு இருக்கேன். இந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, இது வந்து மழை காலத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பரா இருக்கும். ஃபுல்லா தண்ணி போகும். இந்த பிரிட்ஜ் இவ்வளவு பெருசு இருக்கு, மழை டைம்ல எப்படி ஆடுது. இதுவே ஒரு 2015 தண்ணி வந்தது இல்ல, அப்போ வந்தோம் அவங்க வீட்டாங்கலாம் தண்ணி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி ஊருக்கு போகலான்னு வரும்போது பார்த்தா இங்க சரியான தண்ணி. இங்க பாருங்க இன்னொரு பிரிட்ஜ் கட்டுன்னு இருக்காங்க. MT-50 காய்ஸ் ஆரன் சவுண்ட் பாருங்களேன் எப்படி இருக்கு பாத்தீங்களா. ஆரன் லைட்டா சொதப்பிட்டா மாதிரி தான் இருக்கு. அப்படியே இந்த வண்டிக்கு இவ்வளவு போதும்னு சொல்லலாம். ஒரு நல்லா ஆரனா தந்திருக்கலாம் இவ்வளவு காஸ்ட்லியான ஒரு பைக்ல. ஏன் எல்லாம் பாக்குறாங்க, நம்ம என்ன சூப்பர் பைக்கா வச்சிருக்கோம், நார்மலான ஒரு MT-15 தானே வச்சிருக்கோம். இவ்வளோ கோப்ரோ மாட்டிக்கின்னு ஆளே வித்தியாசமா இருக்கானு, என்னடா இதெல்லாம் வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்களோ. இதோ இதால் தான் சொன்னேன் பாருங்க, 2 சைடும் அவ்வளோ நேச்சுரா நிறைய புளியா மரங்கள் இருந்தது. அந்த புளியா மரம் வளர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் மேலதான் ஆகும். 150 வருஷம் மேலேயே ஆகும் சாலிடா. அவ்வளோ அடி மரம் அது, கிட்டத்தட்ட ஒரு 2-3 தலைமுறை தாண்டின மரமா இருக்கும். அந்த மரங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க, இடிச்சு தூக்கிட்டு இப்போ இவ்வளவு பேர் ரோட எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க, ஹைவேவா மாத்துறாங்க. கண்டிப்பா இதுல ஒரு டோல் போட்டு காசு வாங்குவானுங்க. பாருங்க எவ்வளவு டஸ்ட் பறக்குது. நேச்சரை ஃபுல்லா ஸ்பாயில் ஆகிட்டு இருக்காங்க. கேரளால போய் பார்த்தா இன்னும் அப்படியே இருக்கு. நம்ம தமிழ்நாடு எப்படி 1970 இல்ல 60 எப்படி இருந்ததோ நேச்சர் அப்படியே இருக்கு இன்னும் அங்க. அந்த அளவுக்கு நேச்சர் அவங்க மெயின்டைன் பண்றாங்க கேரளால. நம்ம தமிழ்நாட்டில் தான் பார்த்தா எல்லாத்தையும் தூக்கி போட்டு பந்தானுங்கிறாங்க. இல்லையும் இன்னொரு இடம் ஒன்று பார்த்தேன், ஃபுல்லாக விவசாயம் நிலம், விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க போகிற வழிதான். அங்கே நான் கேமரா ஆன் பண்ணல. அவங்க வந்து எப்படின்னா மொத்தம் கழனி எடுத்து தூக்கிட்டு அதுக்கான காசு அவங்க தந்துடுவாங்க. காசு தந்துட்டு அந்த இடத்துல அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கான அந்த பிரிட்ஜ் வந்து போடுறாங்க. பிரிட்ஜ் கட்டி ஹைவே அது வந்து இந்த சைட்லேருந்து வருது போல, பெங்களூர் ஹைவே போல அது அந்த சைட்லேருந்து வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி அது போடுறேன் இது போடுறேன், 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை NH ஹைட்டு NH ஹைவே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தூக்குறான்னு சொல்லிட்டு மொத்த விவசாய நிலத்தையும் தூக்கின்னு இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், ஆமா ஆமா நம்ம நாடு இப்படிதான் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கும். அதுதான் வீடியோ முடிச்சிட்ட அப்புறம் அதுதான் வேற எதுவும் பண்ண முடியாது நம்மளால. அதான் இருக்கும். அதாவது எப்படின்னா அந்த மைண்ட் செட்டு எனக்கு போன செம்ம EVS என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ், அதில் வந்து எப்படின்னா அந்த சப்ஜெக்ட் நான் எடுத்து பார்த்தது கூட இல்லை. அதுக்கான புக்கெலாம் வாங்கினாங்க, அதான் நல்லா படிக்கிற பசங்க வாங்கினாங்க கிளாஸ்ல. நான்லாம் வாங்கவே இல்லை.
நிறைய பேர் வாங்கல, நல்லா படிக்கிற பசங்க மட்டும் வாங்கினாங்க guys. சரி நான் ஸ்டோரி சொல்றேன் டேரக்டா. இங்க பாருங்க எவ்வளவு பசுமையா இருக்கு. வாவ் அழகா இருக்குல்ல. பாரு ஏறாரு. ஏய் வாவ் சூப்பர் ப்ரோ. சரி guys நம்ம கண்டென்ட் வருவோம். அதாவது என்னன்னா அதான் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் வந்து புக் வந்து நல்லா படிக்கிற பசங்க வந்து அந்த புக் வாங்கினாங்க, ஓகேவா. நான் வந்து வாங்கல. ஆனா அந்த எக்ஸாம் வந்து செமஸ்டர், அது சும்மா கிடையாது. ஸோ செம்ல பாஸ் ஆகணும்ல, அப்பதானே டிகிரி வரும். எக்ஸாம் கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு அப்புறம் எப்படின்னா நல்லா இருந்தா தானே பேப்பர் பாஸ் மார்க் வரும், அதெல்லாம் தருவாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த பேப்பர் கொஸ்டின் பேப்பர் தந்த உடனே போதும் அதை பத்தி யோசிச்சு அந்த எக்ஸாம் ஹால் உள்ள அப்படியே வேர்வை ஊத்து எழுதுறேன் நான். இத்தனைக்கும் நான் நிறைய பேஜஸ் எழுதி ஃபில் பண்ணது மொத்தமா முடிச்சது அது ஒண்ணுதான், ஓகேவா. அவ்வளவு எழுதுனேன் அதுல. அவ்வளவு எழுதுனன்றதுக்காக அந்த எக்ஸாம் ஹால் உன்ன போன உடனேதான் எனக்கு அப்படியே மொத்தம் இயற்கையை பாதுகாக்கணும், நம்ம தேசப்பற்று அது இது என்னென்னமோ எழுதி விட்டுறேன். பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், நிலத்தடி நீரை பாதுகாப்போம், எல்லாம் இங்கிலீஷ்ல தான். இப்போ வந்து நான் சொல்றது வந்து தமிழ்ல உங்களுக்கு சொல்றேன், ஆனா நான் வந்து இங்கிலீஷ்ல தான் எழுதணும், தமிழ்ல எழுதக்கூடாது. பாத்துக்கோங்க, எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து தமிழ்ல யோசிச்சு, இப்ப நம்ம யோசிக்கிறது இங்கிலீஷ்க்கு கன்வெர்ட் பண்ணி அதை மாத்தி டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் லாங்குவேஜை இங்கிலீஷ்க்கு மாத்தி யோசிச்சு எழுதினேன் ஃபுல்லா. அதனால எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டேன் காசு. எப்படியோ ஃபுல்லா டஸ்ட் ஆயிடுச்சு வண்டி. நம்ம MT-15 ஒரு பைக் நேமே வைக்கல கைஸ். ஒரு நல்ல பைக் நேமா கீழே சொல்லி விடுங்க. இது வந்து ரொம்ப ஃபுல் பிளாக்கா இருக்கிறதால பிளாக்ல தான் பேர் வைக்கணும். பிளாக் பந்தர்னு சொல்லிட்டு நிறைய பேர் வைக்கிறாங்க. அவெஞ்சர்ஸ் பார்த்து தான் நிறைய பேர் பேரே வைக்கிறாங்க இப்பெல்லாம். பிளாக் விடோ நட்டாஷா பலேரோ போப்போ. பிளாக் விடோ நட்டாஷாலாம் வேணா. நம்ம வந்து எல்லாரும் மாதிரி பொண்ணு பேர் வைக்க கூடாது, நல்ல பையன் பேரா வைக்கணும். இல்லைன்னா நம்ம அயன்மேன் மாதிரி வச்சிடலாமா. டிடிஎஃப் அண்ணா வந்து என்ன சொன்னாரு, ஜாவிஸ்ன்னு சொல்லிட்டு வச்சாரு. அப்பவே அயன்மேன் வந்துட்டதால அவர் என்ன பண்ணாரு, அதை பார்த்து ஒருவேளை அவர் அந்த ஜாவிஸ் தான் வச்சாரா, எனக்கு ஃபர்ஸ்ட் அதை தான் வச்சாரான்னு சொல்லிட்டு தெரியல. வேற எதனா ஜாவிஸ்க்கு எதனா மீனிங் இருக்கா, இல்ல அவெஞ்சர்ஸ் அயன்மேன்ல ஜாவிஸ்னு வந்ததால அவர் வச்சாரா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம வந்து என்ன நினைக்கலாம்னா அயன்மேன்லயே வேற என்ன இருக்கு, அல்ட்ரான்லாம் வேணா, நம்ம வந்து பேசாம இது பேர் ஃப்ரைடேன்னு வச்சிடலாம். ஹலோ ஃப்ரைடே என்ன பண்ற, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காய்ஸ், இது பேரு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை எப்படி காமெடியா இல்ல, தமிழ்ல வெள்ளிக்கிழமை, இங்கிலீஷ்ல வந்து ஃப்ரைடேன்னா எப்படி ஃப்ரைடே. ஏன் அப்படி வச்சாரு அயன்மேன், அதுக்கான மீனிங் யாருக்குன்னா தெரிஞ்ச கீழே சொல்லுங்க கைஸ் கமெண்ட்ல. இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இதான் அயன்மேன் சூட் வந்து நான் ஹெல்மெட்ல போட்டிருக்கேன்ல. ஸோ இப்போ நான் வந்து அயன்மேன் உடம்பு அந்த இப்போ நான் தான் அயன்மேன் வச்சுக்கோங்களேன். சரி நம்ப முடியாது, சும்மா சொல்றேன், நான் தான் அயன்மேன் வச்சுக்கோங்களேன். நான் தான் இப்போ அந்த சூட் போட்டிருக்கேன், ஹெல்மெட் வேற போட்டிருக்கேன்ல, லைட்டாக அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்றேன், ஃப்ரண்ட்ல அந்த கையில வந்து பவர் வச்சிருக்கேன். இது எப்படி இருக்கும்னா, வயசு பசங்க எல்லாம் கப்பலா போயிட்டு இருப்பாங்க, நீ வண்டி வாங்கி தந்தோம் இதை யோசிச்சுன்னு போயிட்டு இருக்கு, அயன்மேன் சூட் இருக்கு, கையில பவர் இருக்கு, என்னடா பேசுற நீ அப்படின்னு இருக்கும். ஓகே இப்போ வந்து என்ன பண்றேன், ஃப்ரைடே நம்ம தான், ஓகேவா. நான் வந்து அயன்மேன் சூட் போட்டிருக்கேன், கை இதோ பவர் இருக்கு. ஃப்ரைடே நம்ம இது வந்து ஜாவிஸ் கிடையாது, ஃப்ரைடே அந்த தார் உள்ள எத்தனை பேர் இருக்காங்க, அந்த தார் என்ன மாடல், என்ன ஏர் மாடல், என்ன பவர் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லு. ரியர் வீல் டிரைவ் வேணாம், 4 வீல் டிரைவ் இல்ல, சுட்டுட்டேன் காய்ஸ் அந்த தாரை. எப்படி இப்ப தெரியுதா நான் ஏன் அப்படியே இருக்கிறேன்னு சொல்லிட்டு. யாருன்னா பெரியவங்க பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் இன்னும் திருந்தல மாமா, சின்ன பையனாவே தான் இருக்கிறான். ஆனால் கேர்ள்ஸ் எல்லாம் யாருன்னா பார்த்தா சிரிப்பா இருக்கும், அடா பாவி. ஏதோ ஒரு காமெடி வருமே, சந்தான அண்ணன் காமெடி ஏதோ ஒண்ணு, இந்த வெட்டிக்கிளிக்கு வயசுக்கேற்ற சாவகாசமே இல்லடா, நம்ம கூட விளையாடிக்கணும் அப்படின்ற மாதிரி. கைஸ் 200 கிலோமீட்டர் ரீச் பண்ண போறோம் கைஸ். நான் 100 கிலோமீட்டர் எப்போ ரீச் பண்ணேன்னா, வண்டலூர் தான் போனேன், தாம்பரம் வண்டலூர் அங்கதான் ரீச் பண்ணேன் 100 கிலோமீட்டர். இப்போ வந்து நான் அந்த பழைய அந்த காலத்துல அந்த மரம் அந்த வழி அங்க காமிச்சோம் பாத்தீங்களா, அப்படி மேல இருந்து வானம், அந்த இயற்கை மரங்கள், புளியா மரம் எல்லாம் காமிச்சாங்க. அந்த அகலம் தான் இதுவும். இந்த ஒரு வழி இதுலயே சின்ன வழி, அதுலயே ஒரு பஸ் ஒரு லாரி போயிட்டு வர மாதிரி ஒன் வேவா இருந்தது. இப்போ வந்து எப்படின்னா இங்க பாருங்க, இன்னும் இந்த மாதிரி பில்லு எல்லாம் வந்துட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். இல்ல செடி வச்சு விடணும், நைட்ல எல்லாம் ஹை பீம் அடிக்கும் போது செடி வச்சாதான் ஆப்போசிட்ல வரும்போது கரெக்டா இருக்கும். வச்சு விடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல்லா முடிச்சுட்டு. இந்த மாதிரி தான் அந்த இடமும் வரும். சைட்ல எல்லாம் புளியா மரம் திரும்பி வச்சு விட்டுருக்காங்க, பரவாயில்ல, இது வரையும் யோசிச்சிருக்காங்களே. இப்ப வச்சு விட்டாங்கன்னா கூட ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறமா சூப்பரா இப்ப இருக்க மாதிரியே வந்துடும் இந்த மரங்கள்லாம். எம்டில போய் கை பாருங்களேன், ரெட்டா இருக்கு, தெரியுதா ரெட்டு, எந்த அளவுக்கு ரெட்டா இருக்கு பாருங்க. அப்போ R15 எல்லாம் எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. இப்படி படுத்துன்னு தான் ஓட்டணும், R15 எல்லாம் படுத்துக்கிட்டே ஓட்டணும் கைஸ். 199 200 கிலோமீட்டர் ரீச் பண்ண போறோம். வா ஜாலி ஜாலி. நான் தல ஆப்போசிட்ல வர 200 கிலோமீட்டர் எப்போ ரீச் பண்ணுவோம் பார்த்துட்டே இருப்போம், எப்போ ரீச் பண்ணுவோம். ரீச் பண்ணிட்டோம் 200 கிலோமீட்டர். இதுக்கப்புறம் ரீசெட் பண்ணாதான் அந்த 199 பார்க்க முடியும். 200 கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டோம். நேரம் பொன் போன்றது, டைம் இஸ் கோல்டு. சும்மாவா சொன்னாங்க. கிரிட்டா வருது பாருங்க, பிளாக் கலர். என்ன இருந்தாலும்
டியாகோ, ஓல்டு டியாகோ காய்ஸ். அதாவது இப்போ நியூ ஜென் இப்போ ஒன்று வந்துச்சு, அதுக்கு முன்னாடி வந்து டியாகோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோ மாலை போட்டிருக்கா. ஓகே, இப்படி சென்டரில் இருக்கட்டும். இது பார்த்தீங்களா டஸ்ட்டு, ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே காய்ஸ், இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் கார்டு போடல, தெரியுதா? ரேடியேட்டர் கார்டே போடல. ஓகே, ஸ்டாண்டர்ட் எடிஷன்றதால இந்த பல்ப் தான் இருக்குது. இந்த வண்டி ரிவ்யூ போடுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த விளாக் வந்து இதோட தான் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அப்புறமா கைஸ், அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த விளாக் எப்படி இருக்குன்னு தெரில. நான் வந்து புதுசாக மோட்டோ விளாக் பண்ணுறதால கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ண முடியும். ஸோ போக போக பழகிக்கிறேன் காய்ஸ். ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது காய்ஸ். ப்ரொஜெக்டர் லைட்டு ஹீட்டே ஆகலையே. ஒருவேளை ஹீட் ஆகாது போல் ப்ரொஜெக்டர் லைட். ஆலிஜன் பல்பு செம்ம ஹீட் ஆகும். இதெல்லாம் இன்னும் எதுவுமே கைட்டில். இன்னும் நம்பர் பிளேட்டே தரல பாருங்கள். இன்னும் ரிஜிஸ்டர் அந்த ஆடியோ கற்றுன்னு போயிட்டு வந்துட்டேன். பட் இன்னும் நம்பர் பிளேட்டே தரல. சரி, ஓகே காய்ஸ், வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.